ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீந்து போன பொரியை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப்பு பொரி அளந்திருக்கேன், 1/2 கப்பு ரவை. இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதுக்கப்புறம் இந்த ரவையும் போட்டு அரைச்சி ஊற வச்சுக்கலாம். பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்த செட்டு அரைச்சிக்கலாம். பொரியும் ரவையும் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு கொஞ்சமாக பொரியில் இருக்கும், நாம் கொஞ்சமாக தான் போடணும். அவ்வளோதான். நான் ஒரு 1/2 கப்பு தயிர். இப்போ நம்ம இதை தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துப்போம். நம்ம தண்ணி ஒரு 1/2 டம்ளர் விட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி பத்தலை, 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நமக்கே தெரியும் கலக்கும்போது. நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 1 கப்புனா நான் 250 கப்பால் எடுத்திருக்கேன். 3 கப்பு. 1/2 கப்புங்கிறது 125 கிராம் ரவை. இவ்வளோதான் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கூட குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம். இது பெருசாக ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானலில் வச்சு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம வெடிக்க விட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போதும். இந்த கேரட்டு இலவதி லேசாக வதக்கிக்கலாம். பச்சையாக கூட போட்டுக்கலாம். எல்லாமே பச்சையாக கூட போடலாம். தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டு, ஒரு வாசனை இருக்கும். குழி பணியாரதுன்னா அதுக்கு ஒரு தாளிக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கேரட்டுக்கு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போதும் வதங்கினது. இப்போ நம்ம மாவில் கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாவை கலக்கிட்டோம். இப்போ நம்ம குழிப்பணியார கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவையும் பொரியும் வச்ச பணியாரம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வளவளன்னு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு போட்டு கலந்தேன். இப்போ நான் 2வது கலந்து வச்சுருக்கேன். முதல்ல இதுக்கு கலக்கலை. அதனால் நீங்கள் பச்சரிசி மாவு முதல்லையே போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் சிம்மில் வச்சதால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ நான் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். ரொம்ப கஞ்சத்தனமாக நினைக்க வேணாம். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ கலவு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரி குழி பணியாரம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் அரிசி மாவு கலந்த பிறகு நல்லா வந்திருக்கு எடுக்கிறதுக்கு.
அரிசி மாவு கலக்காமலும் நல்லா தான் வருது. நீங்கள் அரிசி மாவு கலக்கிறாலும் கலக்கலனாலும் நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.